ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி தீபாவளி. இன்றைக்கி வந்து சாக்லேட் பர்ஃபி செய்யலான்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்குவோம். 1 லிட்டர் பால், 1 டம்ளர் ஜீனி, அரை கப்பு கொக்கோ பவுட்ரு, பாதாம், முந்திரி, பச்சை கற்பூரம், அவ்வளோதான். இப்போ கடாய் வச்சு பாலை ஃபஸ்ட்டு வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கணும். பால் காய்ஞ்ச உடனே அதில் வந்து ஜீனியை போட்டுக்கணும். கீழே அடியில் பிடிக்காத அளவுக்கு நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். பொதுவாக இதெல்லாம் நான்ஸ்டிக்கில் பண்ணுவாங்க. நான்ஸ்டிக்கில் பண்ணக்கூடாது, அது வந்து ஹெல்த்தியாக இருக்காது. இப்போ தான் நான்ஸ்டிக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே, அதனால தான் நான் வந்து இந்த கடாயில் பண்ணுறேன். இது கொஞ்சம் கஷ்டம்தான் ஒட்டாமல் எடுக்கிறது. இருந்தாலும் கூட நமக்கு வந்து ஹெல்த்து முக்கியம் இல்லையா, அதனால தான். இப்போ பச்சை கற்பூரம் சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு போடுறோம், ஏன்னா அது பால்லே கொஞ்சம் நல்லா வெந்துடும், அது கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். அதுக்காக அடுத்து வந்து பாதாம் சேர்த்துக்கிறோம். பாதாம் வந்து கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு இப்போ நல்லா சிட்டிகை வந்து உப்பு ஸ்வீட்டுக்கு போடுறோம் இல்லையா, அது போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். அப்போ கொஞ்சம் அந்த பேஸ்ட் பதத்துக்கு வரும் பால் இதாகி, அந்த நேரம் வந்து நம்ம கொக்கோ பவுட்ரு சேர்த்துக்கணும். கொக்கோ பவுட்ரு சேர்த்ததுக்கு பிறகு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், அடி பிடிக்காத அளவுக்கு கிண்டிகிட்டே இருக்கணும். இது மொத்தத்தில் ஒரு 1/2 hour ஆகும் இது பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு பால் காயும் போது ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு, அடுத்து வந்து கொக்கோ பவுட்ரு போட்டதுக்கு பிறகு சிம்மில் வச்சுக்கலாம், ஏன்னா அடி பிடிக்காமல் நம்ம வந்து பண்ணணும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஒரு பிளேட்டில் வந்து நெய் தடவிட்டு இதை வந்து அப்படியே போட்டுட்டு தட்டி இது பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடணும். ஏன்னா கொஞ்சம் கெட்டியாகணும் இல்லையா, இது கொக்கோ பவுட்ருன்றதுனால ஹீட்டுக்கு வெளியே வச்சா மெல்ட் ஆகிட்டே இருக்கும். அதனால் கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் ஒரு 2 மணி நேரம் வச்சுட்டு அதுக்கு பிறகு எடுத்து கட் பண்ணி மேலே வந்து பாதாம் போட்டுட்டா அவ்வளோதான், சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.